வணக்கங்க. நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம பைப் லைன் க்ளீன் பண்ணோம். ட்ரிங்கரை தூக்கி கட்டிட்டு பார்த்தீங்களா, H2O2ன்ற ஆசிட் ஊற்றும்போது பார்த்தீங்களா, நம்ம பைப் லைனில் இருக்கிற பாசி வெயில் காலன்றதுனால பார்த்தீங்களா, மேக்ஸிமம் பாசி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோய் தொற்று வராமல் இருக்குன்றதுக்காக வேண்டி நம்ம முன்கூட்டியே பைப் லைனை 10 நாளைக்கு ஒரு டைமு இல்லை வாரம் ஒரு டைம் க்ளீன் பண்ணும்போது கோழிங்க ஆரோக்கியமான தண்ணியை குடிக்கும். இந்த பைப் லைன் க்ளீன் பண்ணாதனால நம்ம அதிகப்படியான நோய் என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்களா, ஈகோலி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கோழி அறுத்து பார்க்கும்போது அடியில் நீர் கோத்த மாதிரி இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி நம்ம பைப் லைனை பொதுவாக க்ளீன் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலன்றதுனால பார்த்திங்கன்னா, கோழிங்க இந்த சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பைப் லைன் க்ளீன் பண்ணுறதுனால சுத்தமான தண்ணியை குடிக்கும்போது கோழிங்க ஆரோக்கியமாக இருக்கும்.